ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா 4 மேங்கோஸை ஸ்லைஸஸை கட் பண்ணியிருக்கணும். மில்கை நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த மேலே இருக்க க்ரீமி லேயரை தனியாக எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணும் 10 or 20 minutes. அதுக்கடுத்து ஒரு 5 or 6 spoons சுகர் இல்லைன்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி சீடெல்லாம் ரிமூவ் பண்ண மேங்கோவை இந்த மாதிரி நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். அதுவும் பெரிய மிக்சியாக தான் இருக்கணும், சின்னதாக இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மேங்கோவை இப்போ பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு லேயர் வரணும் மேங்கோவில். வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி திக்கில் வரணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்காக எடுத்து வச்சுருந்த அந்த மில்க் லேயரை அப்படியே தனியாக ஒரு மிக்சியில் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக வரைக்கும் பீட் பண்ணணும். இப்போ பாருங்க காய்ஸ், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸாக வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வாட்டி பீட் பண்ணோம்னா அது ஃப்ரெஷ் க்ரீமாக மாறிடும். இப்போ பாருங்கள் காய்ஸ், நல்லா இந்த க்ரீமி சப்ஸ்டன்ஸ் வந்தது. இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமாகவே மாறிடுது. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம இந்த க்ரீமை நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோவில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஏற்கனவே வச்சுருந்த க்ரீமோட கொஞ்சமாக பால் சேர்த்தோன்னா இப்படி நல்லா ரின்ஸ் ஆகிடும் மிக்சியெல்லாம். ஸோ நம்ம அது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ரின்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு அரை கரண்டி பால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோலையும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம ரின்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம், அந்த மேங்கோ, சுகர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாஸ்ட் டைம் நல்லா பீட் பண்ணிடலாம். பாருங்க காய்ஸ், இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வரணும். இதை ஒரு ஃப்ரீசர் 2 or 3 hours நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். போதும் போதும், என் குட்டி பாக்ஸ் இதில் ஊற்றுது. போதும். பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குதா நாங்கள் செஞ்ச ஐஸ்கிரீம்? அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து நாங்கள் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பாய். இதை நாங்கள் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பாய். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நாங்கள் டெஸ்டிங் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு காட்டுவோம்.